வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் சௌமியா தேவி பேசுகிறேன். என்னோடய லாஸ்ட்டு சண்டே நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நாங்கள் லாஸ்ட்டு சண்டே சிக்கன் எடுத்துருந்தோம், 1 கிலோ சிக்கன். ஸோ 1/2 kg நான் வந்து ஃப்ரை பண்ணிடலாம், 1/2 kg குழம்பு வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். பொரிக்கிறதுக்கு எப்பயும் போல் தான் வீட்டு மிளகா பொடி, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் தயிர் சேர்த்துருக்கேன், பெப்பர், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாவையும் பேஸ்ட் பண்ணி விழுது எடுத்து சைடில் வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை, ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு பெருஞ்சீரகம் பொரிய விட்டுட்டு 1/2 kg சிக்கனை அதில் சுருள வதக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், அந்த தண்ணியிலே அது வந்து வேகிற மாதிரி நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டுருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து புலாவ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, அந்த பிரியாணி இலை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பீல் பண்ணிவிட்டு அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன், அதோட கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி விசில் போட்டு வைக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் புதினா தலைகளும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் விட்டு மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யும் விட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அப்படியே கொசையாமல் அப்படி ஒரு மாதிரி நல்லா உதிரியாக அந்த மாதிரி வரும். இது ஒரு 3 விசில் விட்டால் இந்த புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். அதே கடாயில் நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா விழுது அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கரம் மசாலா தூள், வீட்டு குழம்பு பொடி, தயிர், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்து வதக்குங்க, அப்போ தான் நம்ம குழம்பு டேஸ்ட்டாக வரும். சிம்பிளான ரெசிபி தான் இது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த எண்ணெய் திரிஞ்சு வெளியே வர டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற சிக்கனை அதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சுருள லைட்டாக தண்ணி சேர்த்து சுருள வறுத்தா இது ஒரு வகையான ட்ரை, என்ன சொல்லுது, கொஞ்சம் செமி கிரேவி அந்த மாதிரி சிக்கனாக வரும். நம்ம குழம்பு மாதிரியும் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம குழம்பு மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ எப்படி பண்ணி சாப்பிட்டாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து ஃபர்தராக ஓகேன்னு நான் நெக்ஸ்ட் லெவல் நான் போவேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு குழம்பு வேகட்டும்னு சைடில் வச்சாச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் போய் ஹாலில் வச்சுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்களும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பொதுவாகவே நம்ம வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா பசங்கன்னா வேலை பார்க்கக்கூடாது, சின்ன பொண்ணுங்க தான் வேலை பார்க்கணும் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க கையில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பசங்களோ சின்ன வயசுல இருந்தே சமங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நம்ம தான் அவங்களுக்கு கொண்டு வரணும். நாங்கள் இந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணி சண்டே சூப்பராக சாப்பிட்டோம். தேங்க்யூ.